இது என்னன்னா எல்லாரும் அரசியலுக்கு வரும் காலம் அப்படின்னு நினைக்கிறோம். அதாவது ஒரு பக்கம் வந்து அண்ணாமலை வந்து புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு, எனக்கு பாஜக வேணாங்க அப்படின்றாரு. இன்னொரு பக்கம் வந்து நம்ம ராகவா லாரன்ஸ் வந்து எங்கள் அம்மா கட்டளை இட்டுட்டாங்க, மக்கள் சொல்லிட்டாங்க, இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிருந்தேன், இனிமேல் என்னை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்ட்டு அரசியலுக்கு வர்றாரு. இவங்கெல்லாம் அந்த கணக்கெல்லாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போட்டாங்க. ஸோ இந்த கணக்கை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். கேஒய்பி பாலாவை பற்றி, ராகவா லாரன்ஸை பற்றி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ அதை செக் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு ஆஸ்ட்ரோபிளன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி நான் போட்டிருக்க டிஷர்ட்டோட லோகோ வந்து என்னோட ஃபேவரட்டானதுங்க. ஸோ அதாவது அயன்மேன் லோகோ மாதிரி இருக்கும். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா virtuoportal.com அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் SaaS அப்ளிகேஷன். முக்கால்வாசி SaaS அப்ளிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேட்டா வந்து அவங்க ஹோல்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. அது மைக்ரேஷன் டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ஜிமெயில் ஜோஹோ வரணும், ஜோஹோலேருந்து ஃப்ரெஷ் புக் போகணும் அப்படின்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா டேட்டா வந்து கிளைண்ட்டே ஹோல்ட் பண்ணலாம். நம்ம வெறும் SaaS அப்ளிகேஷனோட அப்ளிகேஷன் லேயர் மட்டும் தான் கொடுப்போம், டேட்டா உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஸோ இதனால் வந்து இ-காமர்ஸு, CRM, ERP அண்ட் பில்லிங்கு, பேமெண்ட் கேட்வே அண்ட் மற்ற எல்லா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ டேட்டா நீங்களே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா இஸ் யோர்ஸ். செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்னென்னா எல்லாரும் அரசியலுக்கு வரும் காலம் அப்படின்ற மாரி வந்து அண்ணாமலை வந்து இல்லை நான் இனிமேல் வந்து பாஜக இல்லை அப்படின்ட்டு வராரு. கொஞ்சம் மக்கள்லாம் வந்து மக்கள் இல்லை ஜென்ரலாக அவரோட ஆதரவாளர்கள் அவங்க எல்லாரும் வந்து கரெக்டு, அண்ணாமலை வந்து இவர் தனி ரூட்டில் போக போகிறாரு, இவருக்குன்னு ஒரு தனி இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு IPS படிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பி டீம்னு உலகத்துக்கே தெரியும். பட் இருந்தாலும் அப்படி தெரியாத மாதிரியே பேசுகிறாங்க. அது எப்படின்னு தான் தெரில. அதாவது நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தர் வந்து அதுவும் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு லீடர் அப்படின்னா ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், எப்படி போயிட்டுருக்கு இதெல்லாம் இருக்கும். ஒரு 5 இயர் பிளான், ஒரு 10 இயர் பிளான்லாம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இவர் வந்து கரெக்டாக எலெக்ஷன் வரைக்கும் வேலை செய்கிறாரு பிஜேபி கூட. பிஜேபிக்கு நல்லா பிரச்சாரம் பண்ணுறாரு, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் வந்து போயிட்டு அழகாக ரிசைன் பண்ணிட்டு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அவங்களோட கொள்கைக்கும் உங்கள் கொள்கைக்கும் ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைன்னா அந்த கட்சியை விட்டு எதுக்கு வரணும் ஃபஸ்ட்டு. அண்ட் செகண்ட் வந்து ஒரு கொள்கை வேறுபாடு இருக்குது அப்படின்னா எதுக்கு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்? நம்ம எப்படி தானே வந்து வேறு கட்சி, அதாவது நம்ம வந்து ஒரு கம்பெனியில் இருக்கிறோம், அதை வந்து நம்ம ரிசைன் பண்ண போகிறோம், நம்மளுக்கு தெரியும், மேனேஜருக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஒரு பேப்பர் போடுற வரைக்கும். பட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட விஷயம் வேறு ஏதோ ஒன்றுன்னா நம்ம அதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் தெரிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறப்ப இங்கே எதுக்கு நம்ம வந்து உட்காந்துட்டு இருக்கணும் வெட்டியா? ஸோ அப்போ நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து கொள்கை வேறுபாடு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் இன்னொரு ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஒரு வேலை, அவ்வளோதான். பிஜேபி வந்து மல்டிபிள் ஆசட்ஸை வந்து கொண்டு வருது. ஒரு பக்கம் சீமானு, ஒரு பண்ணி உடனே சீமானு சொன்னோன்னு நீங்கள் வந்துடுவீங்க, எப்போ நீங்கள் விட்டுருங்க சொல்லலை. ஸோ அப்போ அந்த மாரி வந்து இவரை பொறுத்த வரைக்கும் வந்து இட் இஸ் ஜஸ்ட் இன்னொரு விங்கு, அவ்வளோதான். ஸோ ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எலெக்ஷனில் வேலை செய்கிறப்ப கொள்கையெல்லாம் ஒரே கொள்கை தான், அதுக்கு மாங்குன்னு கத்துறாரு, சத்தம் போடுறாரு, எல்லாம் போய் பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு, அதை முடிச்சுட்டு இன்னொரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது? ஸோ அதனால் இட்ஸ் கிளியர் ஐ வாஷ். இதெல்லாம் சும்மா நம்பிட்டுலாம் இருக்காது மக்களை, சீரியஸாக சொல்கிறேன். சும்மா கருப்பாக இருக்கிறாரு, IPS படிச்சிருக்கிறாரு, இதெல்லாம் நீங்கள் ஒன்றும் சொல்லாதீங்க, தமிழன் அப்படி இப்படிலாம் சொல்லாதீங்க. அதெல்லாம் வந்து நம்ம இனத்துலேயும் வந்து நம்மளுக்கு துரோகிகள் இருக்காங்க. ஸோ கருணா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவில் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ அந்தமாரி கேஸ் மாரிலாம் நிறையா இருக்கும். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. இந்த ஆடெல்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து அதை நீங்கள் பிரியாணி பண்ண முடியாது, அது உங்களை பிரியாணி பண்ணிவிடும். ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பெஷலி இந்த கேஸ்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, வாங்கிடாதீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ராகவா லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து எனக்கு அவர் மேலே எப்போவுமே ஒரு நம்பிக்கையே வராது எனக்கு. ஏன்னா அந்த பேச்சே வந்து எனக்கு எப்படின்னா, எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு டீச்சர் ஒருத்தங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வந்து ஒரு செட் ஆஃப் பசங்கள்கிட்ட வந்து வேறு மாதிரி இருக்கும், பேஸ்ட் ஆன் கேஸ்ட். ஒரு செட் ஆஃப் பசங்கள்கிட்ட வேறு மாதிரி இருக்கும், ஒரு செட் ஆஃப் பசங்கள்கிட்ட வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கைண்டாக பேசுகிற மாதிரி அந்த ஒரு கனிவாக பேசுகிற மாதிரி நடித்து பேசுகிறது வந்து நல்லா தெரியும். ஸோ அது என்ன ஆகும்னா, பசங்களுக்கு வந்து நேச்சுரலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள்கிட்ட யாராவது ஒருத்தவங்கள்ட்ட கனிவாக பேசுகிறாங்க, நீங்கள் சாப்பிட்டியாப்பா, தூணியா அப்படின்னு சொல்லிட்டு கனிவாக பேசுகிறவங்கள்ட்ட நம்மளுக்கு நேச்சுரலாக வந்து ஒரு அன்பான ஒரு பேச்சு தான் நம்மளுக்கு வரும், ஒரு அன்பு வரும், தானாக வரும், அது நேச்சுரல். அது பட் ஒருத்தங்க அப்படி கனிவாக பேசி நம்மளுக்கு வரல அப்படின்னா அது ஃபேக்காக இருக்குன்றது நம்ம மனசுக்கே தெரியுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேச்சு தான் வந்து எனக்கு எப்போவுமே லாரன்ஸோட தெரியும், ஒரு ரொம்ப ஃபேக்காக இருக்கும். ஸோ எனக்கு வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் என்னன்னா வந்து இது ஏற்கனவே ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடியே ஒருத்தர் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கிறாரு. அதில் வந்து ராகவா லாரன்ஸ் வந்து ஆரம்பிக்கப்படுற அப்படின்ட்டு சொல்கிற ட்ரஸ்ட் எல்லாமே வந்து எதுவுமே ரெஜிஸ்டர் பண்ணலை. அண்ட் ஆல்சோ வந்து இப்போ ரீசெண்டாக அவர் சொன்னது என்னென்னா, ஒரு இன்டர்வியூவில் இப்போ தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தார், இந்தமாரி எனக்கு யாருமே வந்து டொனேஷன்ஸ் கொடுக்காதீங்க, நானே வந்து என் சொந்த காசில் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ரெஜிஸ்டர் பண்ணாத ட்ரஸ்ட்டுக்கு வந்து ஃபண்டு வந்து அவர் வாங்குறாரு, டொனேஷனாக வாங்கிட்டு இருந்திருக்காரு வரைக்கும். அப்போ தான் நான் சொல்கிறேன், அதான் அதுதான். ஸோ அப்படின்னா அது என்ன கணக்கு? அது ஸோ எப்படி கணக்கு காட்டாமல் ஒரு ட்ரஸ்ட்டே இல்லாமல் எப்படி வந்து அந்த நடத்துகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால்
நீங்கள் ஒன்றே கேட்கலாம், அவர் பாருங்க இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு. சி கைஸ், சல்மான் கான் வந்து ஏகப்பட்ட கேஸ் அதுக்கப்புறம் தான் வந்து பீயிங் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேரிட்டி பேஸ்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து சிம்பிள் லாஜிக் கைஸ், நீங்கள் வந்து தாலிபானை வந்து பிடிக்க முடியாததுக்கும் வீரப்பனை பிடிக்காத முடியாததுக்கும் ரெண்டுத்துக்குமே ஒரே காரணம் தான். ஒன்று, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் இருக்கும். காட்டி கொடுத்தா பயம் வரும், அவங்க வந்து கொண்டுடுவானுங்கன்ற ஒரு பயம். ஆனால் காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க அப்படின்றது ஒரு காரணம். ஸோ இது ரெண்டும் பயம் காரணம், இது ரெண்டும் இருக்கிறதுனால தான் வந்து தாலிபானையும் பிடிக்க முடியல அண்டு வீரப்பனையும் பிடிக்க முடியல. வீரப்பன் வந்து அவங்க சுற்றி இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து உதவி பண்ணுவான். அந்த கருணைன்றது வந்து இட்ஸ் பேசிக்லி இன்வெஸ்ட்மெண்ட், உங்களை காட்டி கொடுக்காம இருக்கிறதுக்கு. அந்த பயம்ன்றது காட்டி கொடுத்தா நான் வந்து கொள்ளுவேன்றது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கருணை அப்படின்றது வந்து இட்ஸ் அ வெப்பன். ஸோ இந்த வெப்பனை வந்து ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ராஜ்யம் இருக்குது, அந்த ராஜ்யத்தை வந்து யாராலையுமே பிடிக்க முடியல. அதோட வால் அப்படின்றது, அந்த செவுரு வந்து அவ்வளோ ஹைட்டாக இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்கும், அதை ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ராஜா வரான். அவன் வந்து பேர் ஆரகனதோ சம்திங், ஆரகனா எக்கனாமஸ் அது சம்திங். ஸோ அந்த ராஜா வரான், அவனோட பெரிய பவர்ஃபுல்லான சோல்ஜர் யார் அப்படின்னா அக்கிலிஸ். அந்த எந்த ராஜ்யத்தை காங்கர் பண்ண வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராய். அதோட ராஜா வந்து ஹெக்டர். ஸோ இப்போ இந்த ஹெக்டருக்கு தெரியும் இந்த வாளை தாண்டி அவங்களால வர முடியாது அப்படின்றத எல்லாமே தெரியும். ஸோ இப்போ வந்து இவங்க சண்டை போட்டு பார்க்குறாங்க, ஜெயிக்கவும் முடியல. ஒரு சமயத்துக்கு மேலே வெளியில் நிற்கிறாங்க, தண்ணி சாப்பாடு எதுவுமே கிடையாது, நோய் வர ஆரம்பிச்சிச்சுன்னா சாக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எங்களால் சண்டை போட முடியாது. இவனுக்கு பெரிய ஆர்மி, அவனுக்கு சின்ன ஆர்மி, ஆனால் வால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான செவர் இருக்குது, அதை தாண்டி போக முடியல. சரி, இனிமேல் எங்களால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, நாங்கள் விட்ரா பண்ணிக்கிறோம், நாங்கள் கிளம்புறோம். ஆனால் நாங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட ஒரு கிஃப்ட் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறோம், அதை வாங்கிக்கோங்க, ஒரு பரிசு தரோம், அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிஃப்ட்டுக்குள்ளார வந்து அக்கிலிஸ் அவங்களோட ஆளுங்க எல்லாத்தையும் உள்ளார மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த குதிரையை வந்து கொடுக்குறாங்க. இது பேர் தான் ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்றது. அந்த குதிரையை வந்து மக்கள் நம்பி வாங்குறாங்க. இது வந்து நம்மளுக்கு அன்பாக கொடுக்குறாங்க, அவங்க வந்து நம்மள்ட்ட வந்து கனிவாக இருக்கிறாங்க, நம்மளுக்காக வந்து ஒன்று கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியாதை நிமித்தமாக வந்து அதை வாங்குறாங்க. அதை வாங்கி கொண்டு போய் உள்ளார நிறுத்துறாங்க. மக்கள் எல்லாம் போய் நைட்டு தூங்க போகிறாங்க. அதுக்குள்ளாருந்து வந்த சோல்ஜர்ஸ் வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு அந்த கதவை திறந்து அந்த ராஜ்யமே காலியாகுது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த கனிவை யூஸ் பண்ணி உங்ககிட்ட காரியம் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்கக்கிட்ட எப்போவுமே தள்ளி நில்லுங்க. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப பிளான். இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் பார்ட் ஆஃப் இந்த கான்கெஸ்ட்லேயே வந்து இந்தமாரி ஒஸ்ட் பாஸ்ட் இந்த சொன்ன மாதிரி இந்த ட்ராஜன் ஹார்ஸ் கான்செப்ட் தான் அது. ஸோ ஏன்னா இது வந்து ஜல்லிக்கட்டு போராட்டிலுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ராமாலாம் நான் வந்து இப்போ பார்த்தாலுமே எரிச்சலாக இருக்கும். ஸோ வந்துட்டு நான் 1 கோடி ரூபா கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்றது, அதுக்கப்புறம் காரில் எங்கேயோ சுற்றிக்கிட்டு அது எல்லாமே பார்த்தா பின்னாடியிலேருந்து போட்டு கொடுத்துட்டு, எனக்கு அந்த கேரக்டரை பார்த்து சுப்பிரமணியபுரத்தில் வந்து சமுத்திரகனி கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். கால் பண்ணி உங்களுக்கு ஒரு தகவல் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு ஹானஸ்ட்டாக வந்து இது வந்து சும்மா வன்மமாக எனக்கு என்ன பர்சனலாக என்ன பகையாக என்னது இந்தமாரி நான் எந்த ஒரு வீடியோலையும் யாருக்கு அகேன்ஸ்டாகவும் இந்த மாதிரிலாம் நான் சொன்னதில்லை. பர்சனலாக எனக்கு பிடிக்காது அப்படிலாம் சொன்னது கிடையாது, யாரையுமே சொன்னதில்லை. ஸோ அதனால் எனக்கு இது வந்து எப்படின்னா, ஆஸ் அ டெய்லி வந்து நம்ம நிறைய பிஸ்னஸ் டீல்ஸ் பேசுகிறோம், நம்ம ஒர்க்கு வேலை அதுதான், பிஸ்னஸ் பண்ணுறது இதுதான் நம்ம வேலை. ஸோ அப்போ வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம கிட்ட உண்மையாக சொல்கிறாங்களா, இவங்களை நம்பி பிஸ்னஸ் பண்ணலாமா, பொருள் தரமாக இருக்குமா, இவங்க சொல்கிறது நம்பலாமா, இந்தமாரி விஷயம்லாம் வந்து நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம். இப்போ பேசுகிறப்பே வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு அதெல்லாம் கெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி இவர் பேசுகிறது எப்போ பார்த்தாலும் அந்த ஒரே டோன் இருக்கும். தம்பிங்களா நான் சொல்கிறேன், தம்பிங்களா நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு அந்த டோன் எனக்கு வந்து அதே மாதிரி ஒரு மனுஷன் எப்போவுமே மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த பாபநாசம் படத்தில் கமல் கேரக்டர் மாரி கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப இருக்குது. அது என்னென்னா பிசுறு தட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு அதுதான் வந்து கொஞ்சம் இடிக்குது. ப்ளஸ் வந்து நிறைய கதை சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். கேவிபி பாலாவை பற்றி நான் சொன்னேன். ஸோ இந்தமாரி வந்து இந்த சேரிட்டியை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறது வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க சார். அதை வந்து அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். சரி, அப்படி அவங்க எந்த ஆங்கிளில் எது பண்ணாலும் சரி, அதனால் ஒரு 10 பேருக்கு உதவி கிடைக்குது, 10 பேரோட வாழ்க்கையில் ஒரு வேலை கிடைக்குது, அவங்களுக்கு ஒரு தொழில் கிடைக்குது, அவங்க குடும்பத்தை அவங்க பார்த்துக்க முடியுது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டு தான் சொல்லிட்டு அந்த வீடியோ நான் முடிச்சிருப்பேன். ஸோ அதனால் அந்தமாரி இவங்க ஏதாவது பண்ணி ஏதாவது 4 பேருக்கு உதவி கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான். பட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஒரு பெருசாக ஒரு விஷயத்தை வந்து அடையணும்னு நினைக்கிறது அப்படின்றதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்னைக்கு இந்த சேரிட்டி எல்லாமே வந்து அதுக்காக ஒரு விஷயம் அடையிறதுக்காக அப்படின்னா, நாளைக்கு இன்னொரு விஷயம் அடையிறதுக்காக யாரையாவது பலி கொடுக்கணுன்னா கூட ஓகேன்றுவாங்க. ஸோ அதனால் நீங்களே யோசிங்க மக்களே. என்னை பொறுத்த வரைக்கும் லாரன்ஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரஜினின்னு சொல்லிட்டு இந்த பாபா படத்துலலாம் வந்து பயங்கர ஓவராக இருக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து ரஜினி வந்து அரசியலுக்கு வரதான் இருந்துச்சு பாபா படத்தப்போ கரெக்டாக.
அந்த படமே கிட்டத்தட்ட அந்த ரஜினியோட இதை வந்து பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இமேஜை பூஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த படம் ஊற்றிக்கிச்சு. அதனால் நல்ல வேலை இல்லை தலைவர் வந்து அதுக்கப்புறம் அரசியலை வந்து அங்கே ஒரு காமெடி பண்ணிருப்பார். அப்போ அது ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது ராகவா லாரன்ஸ் வந்து விஜயை வந்து ரூட் விட்டுருக்கிறாரு. ஸோ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ அதனால் கைஸ், நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இருங்க. ஸோ நீங்கள் வந்து சும்மா யாருக்காகவும் கூஜாலாம் தூக்கிட்டுலாம் இருக்காதீங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். எந்த தலைவர் எவ்வளோ தலைவர் வந்தாலும் சரி, நாட்டுக்கு பாலிசி தான் கொண்டு வர முடியுமே தவிர உங்கள் வீட்டுக்கு வந்து 1 கோடி ரூபாலாம் கொடுக்க முடியாது. உங்கள் வாழ்க்கைலாம் மாற போகிறது கிடையாது. நீங்கள் போகிற ரோட்டில் நீங்கள் என்ன வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்களோ அதே வண்டி தான் ஓட்டிகிட்டு போகிறீங்க. யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் செய்கிற வேலையில் உங்களுக்கு பேசிக்காக நீங்கள் நல்லா உழைச்சி நீங்கள் முன்னுக்கு வந்தால் மட்டும்தான் உங்கள் லைஃப் மாறுமே தவிர, இல்லைனா அதே வேலையில் அதே சம்பளத்தில் தான் இருப்பீங்க. உங்கள் வீடு மாறாது, நீங்கள் போகிற வண்டி மாறாது, நீங்கள் குடிக்கிற தண்ணி காற்று எதுவுமே வந்து ரொம்ப பெருசாலாம் மாற போகிறது கிடையாது. அவங்க லைஃப்பை பார்ப்பாங்க, அவங்க ஃபேமிலியை பார்ப்பாங்க, அவங்க சம்பாதிப்பாங்க, அவங்க செழிப்பாக இருப்பாங்க, அவங்க பவர் அப்யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கடைசி வரைக்கும் இந்தமாரி கூஜா தூக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதனால் அது யாராக வேணாலும் இருக்கட்டும், எந்த கட்சி, டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், விஜயாக இருக்கட்டும், அவங்க நல்லது பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, பாராட்டுங்க. ஆனால் நல்லது பண்ணாதப்ப தப்பாக ஏதோ ஒன்று செய்கிறாங்கன்னா தட்டி கேளுங்க. ஏன்னா இல்லைனா ஜெர்மனி மாரி நம்ம ஆகிடுவோம். நீங்கள்லாம் வரலாறுலாம் கொஞ்சம் தயவு செஞ்சு படிங்க. இப்போ நம்ம 2026 இருக்கிறோம். செஞ்ச தப்பே திரும்ப செய்கிறதுலாம் ரொம்ப பெரிய அடிமுட்டாள்தான். அண்ட் அங்கெல்லாம் இப்படி தான் யாரோ ஒருத்தவங்க ஜூஸ் மேலே இருக்கிற கோவத்தை வந்து ஹிட்லர் அதை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணி கடைசியாக அவனுக்கு ஒரு அல்டிமேட் பவரை கொடுத்தாங்க. அந்த அல்டிமேட் பவரில் கோடிக்கணக்கான பேர் செத்தாங்க. ஜூஸ் மட்டும் சாகலை. அதுக்கப்புறம் ரஷ்யா ஒரு பக்கம் உட்காந்துக்குச்சு, இன்னொரு பக்கம் அமெரிக்கா உட்காந்துக்குச்சு. இவனுங்க மாறி ரேப் பண்ணி அத்தனை பேரை கொண்டானுங்க. இதெல்லாம் நியூஸில் நம்ம வரதும் கிடையாது, நம்ம எந்த ஒரு ஹிஸ்ட்ரி புக்ஸையும் நம்ம படிக்கிறது கிடையாது. ஸோ அதனால் இந்தமாரி வந்து கொஞ்சம் புத்திசாலித்தனமாக இருக்குது. யாராலையும் உங்கள் வாழ்க்கை மாற போகிறதில்ல. உங்களால் மட்டும்தான், உங்கள் சுற்றி இருக்கிறவங்களால மட்டும்தான், உங்கள் உழைப்பால் மட்டும்தான். ஸோ அதனால் இதுக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்களா, இவங்க கரெக்டாக செய்கிறாங்களா, குட். இல்லையா பண்ண சொல்லுங்கள். உங்கள் தலைவர் உங்களுக்கு பிடிக்கும்ல, உங்கள் தலைவர் நல்ல பேர் எடுத்தால் உங்களுக்கு பிடிக்கும்ல, அப்படின்னா கெட்ட பேர் எடுக்காமல் இருக்கிறதுக்கு அவர் கெட்டது செஞ்சாருன்னா அவர் தட்டி கேளுங்க. அப்போ அதை நிறுத்திட்டு அவர் நல்லதே செய்வார், நல்ல பாலிசி கொண்டு வருவார், நல்லது செய்வார். அதை நம்ம பார்ப்போம். ஸோ அதேமாரி இந்த மாஸ்டர் மகேந்திரா இந்தமாரி வந்து இந்தமாரிலாம் பேசுகிறதெல்லாம் ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. இந்தமாரி வந்து கரண்ட்டு வந்து என் வீட்டில் வந்து வாங்கிக்கோங்க, கரண்ட்டு இல்லைனா என்ன 6 மாதம் கேட்காம இருக்குது, இதெல்லாம் சும்மா ஃபேமுக்காக வந்து இந்தமாரி ஏதாவது லூஸ் தரமாக பேசினா தெரியும், இது ட்ரெண்ட் ஆகும், இதை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஒரு ஃபேம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான். இதெல்லாம் வந்து இந்த ஜிபி முத்து மாரி ஸ்டைல் இது, ஓகேவா, பவர் ஸ்டார் மாதிரி நம்ம ஏதாவது பண்ணி நம்ம வந்து அட்டென்ஷன் கிராப் பண்ணுவோம் அப்படின்றதுக்காக பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் போயிட்டு விழுந்துட்டு இருக்காதீங்க. ஸோ லெட் அஸ் ஃபோக்கஸ் கைஸ், சரியா. ஸோ இந்தமாரி நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் let us focus. Okay, we'll see you in another video guys, and thank you so much for all your love and support. வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். Cheers.